பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் இந்த நாட்களில் எனக்கு இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகுவேனா, எனக்கு இந்த கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை நான் சென்ற காரியங்களில் எனக்கு பதில் நல்லபடியாக வருமா என்று சொல்லி அநேகர் காத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களுக்கும் அவரே பதில் தரப்போகிறார். ராஜாக்களுடைய இருதயங்களை உங்களுக்கு நான் நீர்க்காலை திருப்புகிற தேவன் சங்கீதம் 31:24 சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு காரியத்திற்காக முயற்சி எடுத்து அது கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து அதற்கு நன்றி சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கி விடுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லும் போது நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அந்த ஸ்தோத்திரத்துக்குரியவர் உங்களுக்காக அவர் பரலோகத்திலிருந்து தூதர்களையும் பூமிக்கு அனுப்பி ராஜாக்களுடைய இருதயங்களையும் உங்களுக்கு நேராக திருப்பி மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து அவர் உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை எடுத்து தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் திடமனதாயிருங்கள். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, திடமனதா இருங்கன்னு சொல்றாரு. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த பிரச்சனை என்னவாகுமோ, இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காத, எனக்கு நான் தகுதி இருந்தவனா இல்லையா, இப்படி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்காக ராஜாக்களை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டும். தேவன் சித்தம் இருந்தால் அந்த சீட்டில் உங்களை கொண்டு உட்கார வைப்பார். உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்க வேண்டும் என்று 1000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் நீங்க போவீங்க. தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாவற்றையும் செய்துட்டு கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்க விரும்பினது உங்களுக்கு அவர் செய்து கொடுப்பார். உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்று இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்க நீங்க புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயிரை பரப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா எதிர்பார்த்திருக்கிற அந்த ஜெயம் வெற்றி என் தேவனால் கிடைக்கட்டும். தகப்பனே, காத்திருக்கிற பிள்ளைகளை நீ திடப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகளும் நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளுங்க நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.